நல்ல உதிரி உதிரியாக டேஸ்ட்டான தண்டுக்கீரை பொரியல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 கட்டு கீரையை நல்லா கழுவிட்டு இது மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதோட தண்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 தட்டுன பூண்டு பல், 2 கீரின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நறுக்கி வச்சிருக்க கீரை, இவங்க கூட 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில் கீரையில் உள்ள தண்ணியே போதுங்க வேகிறதுக்கு. இது அப்படியே க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா தண்ணி எல்லாம் வற்றி கீரை நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான நம்மளோட தண்டுக்கீரை பொரியல் ரெடிங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு விடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.